வெல்கம் டு த கோட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலர் யூனிட் டெஸ்டிங்கில் சர்வீஸில் நம்ம ஏபிஐ கால்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கான டெஸ்ட் கேசஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னுடைய சர்வீஸ் ஃபைலில் நான் ஒரு பேசிக்கான ஒரு ஏபிஐ கால் எழுதியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ட் மூலமாக ஹெச்டிடிபி கிளைண்ட்டை டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கெட் யூசர்ஸில் நான் அந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் எப்படி இதுக்கு நான் எப்படி டெஸ்டிங் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய spec.ts ஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ நான் எலாபரேட்டாக சொல்கிறேன். பிஃபோர் ஈச்சில் டெஸ்ட் கான்ஃபிகர் மாடியூலில் நம்ம ஹெச்டிடிபி நம்மளோட டிபெண்டன்சி என்னென்னா இங்கே ஹெச்டிடிபி கிளைண்ட்டு. பட் ஆங்குலரில் டெஸ்டிங் ஹெச்டிடிபி கிளைண்ட் டெஸ்டிங் மாடியூல்னு ஒரு மாடியூல் இருக்குது. பிகாஸ் நம்ம டெஸ்டிங் பண்ணுற டைமில் நம்ம ஆக்சுவல் எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மார்க் எண்ட் பாயிண்ட்டை தான் ஹிட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் ஆங்குலர் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாடியூல் ஹெச்டிடிபி கிளைண்ட் டெஸ்டிங் மாடியூலில். ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொவைடர்ஸ் வந்து நம்மளோட இந்த சர்வீஸில் தான் இருக்குது. ஸோ பேசிக் சர்வீஸ். ஸோ இந்த டெஸ்ட் கண்ட்ரோலர் எதுக்குன்னா, ஸோ நான் இப்போ அந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணேன்னா நான் ஆக்சுவலாக இது மார்க் தான் ஒரிஜினலான எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ண போகிறதில்ல, மார்க் எண்ட் பாயிண்ட் தான் ஹிட் பண்ண போகிறோம். ஸோ மார்க் எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணால் எனக்கு நான் ஆக்சுவலாக டேட்டா கொடுக்கணும்ல, அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணால் அங்கே வந்து டேட்டா வரும்ல. ஸோ அதை நம்மளாவே ப்ரொவைட் பண்ண போகிறோம். பிகாஸ் டெஸ்டிங்கில் நம்ம ஆக்சுவல் எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் தட் இந்த டெஸ்ட் கண்ட்ரோலரில் நான் இந்த ஹெச்டிடிபி டெஸ்டிங் கண்ட்ரோலர் இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் மேலே காமன் டெஸ்டிங்லேருந்து, ஆங்குலர் காமன் ஹெச்டிடிபி டெஸ்டிங்லேருந்து. ஸோ அதை இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நான் சர்வீஸ் காலுக்கு ஒரு ஸ்பெக் எழுதுகிறேன், ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுகிறேன். என்ன பண்ணுறேன்னா இந்த சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணல அதில் service.get users அந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இதை கால் பண்ணால் இதை ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ இப்போது நமக்கு அந்த வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எனக்கு ஆக்சுவல் எண்ட் பாயிண்ட் ஹிட் ஆகாது. ஏன்னா நான் இங்கே ஹெச்டிடிபி கிளைண்ட் டெஸ்டிங் மாடியூல் டிபெண்டன்சி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவல் ஹெச்டிடிபி கிளைண்ட்டை கொடுக்கல. ஆனால் இது எதுக்குன்னா இது டெஸ்டிங்காகவே வச்சுருக்காங்க ஹெச்டிடிபி கிளைண்ட் டெஸ்டிங் மாடியூலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும் போது இது இங்கே ஹிட் ஆகும். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ஏபிஐ அதை சர்ச் பண்ணணும். ஸோ அட் அ டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டெஸ்ட் கண்ட்ரோலர் சொன்னால இது நம்ம தான் டேட்டா கொடுக்க போகிறோம்னா, இதில் expect ஒன்று எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, எப்போல்லாம் இங்கே ஹிட் ஆகுதோ அந்த டைமில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் யூஆர்எல் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் யூஆர்எல் மேட்ச் ஆச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா இந்த டேட்டாவை ஃப்ளஷ் பண்ணும். ஃப்ளஷ்ன்ற மெத்தட் எதுக்குன்னா டேட்டா கொடுக்கறதுக்கு mark.flush. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டாவை நான் மேலே நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய டேட்டா கான்ஸ்ட் டேட்டா, இந்த பர்டிகுலர் அரே, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஈச் வேல்யூ. ஸோ இங்கே நான் இந்த டேட்டாவை இங்கே புஷ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் என்ன பண்ணுவோன்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்க எல்லா கீயை விட்டுட்டு வேல்யூஸை மட்டும் பிக் பண்ணி அது ஒரு அரேவை மாற்றி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா இது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சப்ஸ்கிரைபில் இந்த வேல்யூ கெட் ஆகும். ஸோ நான் அதை ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுற கன்சோலில். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டெஸ்ட் கேஸ் எழுத போயிருக்கேன் பாருங்கள். என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணா வர வேல்யூவில் 0th பொசிஷன் அரேல டாட் நேம் வந்து டு பி சக்தியாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன். கோட் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்பெக் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் இருக்கோம். ஸோ இது ஆப் காம்பனன்ட் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ சர்வீஸில் நம்ம ஒரே ஒரு சர்வீஸ் கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த சர்வீஸ் கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு 4 டேட்டா வந்திருக்கு, 4 வேல்யூஸ் வந்திருக்கு. அந்த ஸ்பெக்குக்கான வேல்யூஸ் ஈச் ஒன். ஏன் இந்த சர்வீஸ் கால் ட்ரூ ஆயிருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சக்தின்னு வந்திருக்குதால. ஸோ இதுலேயே நான் இன்னும் மல்டிப்ளை திங்ஸும் செக் பண்ணலாம். லைக் எனக்கு எப்படின்னா எக்ஸ்பெக்ட் ஒரு ஸ்பெக்குள்ள எத்தனை எக்ஸ்பெக்ட் வேணால் போட்டுக்கலாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு. ஸோ வேல்யூ வந்து டு பி ட்ரூத்தியாக இருக்கணும். டு பி ட்ரூத்தி, ஏன்னா அது வர வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ வரணும். ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி நான் நிறைய திங்ஸை இதில் போட்டுக்கலாம். எக்ஸ்பெக்ட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில். ஸோ ஏஜ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் வேல்யூ ஆஃப் 1 to எனிதிங் எதுவாக இருந்தாலும் டாட் ஏஜ் வந்து
டாட் டு பி கிரேட்டர் தென் கொடுக்குறேன். நான் இங்கே டு பி கிரேட்டர் தென்னாக இருக்கணும். எதை விடனா நான் வந்து 24 கொடுக்குறேன். அது இப்போ ஆக்சுவலாக வர வேல்யூ 25. ஸோ வந்துடும். டு பி கிரேட்டர் தென், டு பி லெஸ் தென் கொடுக்கலாம், டு பி ஈக்குவல் கொடுக்கலாம், எனிதிங் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் தட். இப்படி தான் ஒரு பர்டிகுலர் ஹெச்டிடிபி கிளைண்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதுறோம். யா, தேங்க்யூ ஃபார்